வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே, இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டேட் வந்து ஆகஸ்ட் 16. ஸோ நேற்றே நான் வீடியோ போடணுன்னு இருந்தேன், பட் என்னால் போட முடியல. என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு. ஸோ அதனால் கோல்டு, அதுக்கப்புறம் அப்படியே நிறைய ஒரு சில அப்படியே ஜுரம் அப்படின்ட்டு 2-3 அப்படியே ஒன்றா வந்துச்சு. ஸோ எழுந்துக்கவே முடியல நேற்று 2 நாளாக, நேற்று. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸும் உங்களுக்கு போட முடியல, ஷார்ட்ஸும் வந்திருக்காது. ஸோ இனிமேல் வந்து நான் தொடர்ந்து போடுறேன். அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதன் மூலிமா நான் வந்து ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆர்கனைசேஷன்ட்டு வந்து நான் வந்து இது தான் அதுதான் சொல்லி நான் மீன் பண்ணல, எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் காமனாக நான் மீன் பண்ணுறேன். அது வந்து வேலை செய்கிற இடமா இருக்கலாம், இல்லை ஸ்கூல்ஸாக இருக்கலாம், காலேஜஸாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் வரதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனில் இருந்து தான் நினைக்கிறேன். ஸோ என்னாச்சுன்னா தண்ணி தான், அதான் நம்ம தண்ணி தான் காரணம். இல்லைன்னா வந்து அந்த தண்ணி வந்து அதில் எதனா பாக்டீரியாஸ் அதிகமாக இருந்தால் என்னன்னு தெரியல. ஸோ அதனால் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க டாக்டர்ஸ். ஸோ இதனால் என்னால் சொல்ல வேண்டியது என்னென்னா, ஸோ ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ப்ளீஸ் டேக் கேர் பண்ணிக்கோங்க. உங்களை நம்பி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஸ்கூல்ஸ்க்கும் சரி, காலேஜஸ்க்கும் சரி அம்மா அப்பாங்க வந்து தைரியமாக அனுப்புகிறாங்க. அதே மாதிரி ஆஃபீஸும் சரி. ஸோ இந்த மாதிரி அடிப்படை தேவை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஸோ அதனால் வர பின்விளைவு வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 நாள் என்னை உருட்டி பெரட்டி எடுத்துச்சு. ஸோ எழுந்துக்கவே முடியல என்னால். அதுக்கப்புறம் இப்போ தான் அப்படியே எழுந்து நேற்று போய் ட்ரிப்ஸு அதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் எழுந்து வந்து உட்காந்து முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி காலையிலேருந்து கூட எழுந்துக்கவில்லை. இப்போ தான் ஒரு 11 மணி அப்போ எழுந்துட்டு இதோ இப்போ வந்து வீடியோ போடுறேன், அவ்வளோதான். ஸோ ஓகே இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் நான் வந்து ஆர்கனைசேஷன் வந்து ஒரு பார்ட்டாக தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நான் வந்து உணர்றேன். ஸோ பேசிக்கலி நான் வந்து ரொம்ப வந்து சாப்பாட்டுக்கு அடிக்ட்டு. ஸோ எங்கே கிடைச்சாலும் போயிட்டு சாப்பிட்ற கேரக்டரு. ஸோ அதனால் வந்து நீங்களும் அந்த மாதிரி இல்லாமல், ஸோ தண்ணியாக இருந்தாலும் சாப்பாடாக இருந்தாலும் 1 தடவைக்கு 2 தடவை ஃபுல்லாக செக் பண்ண முடியாது. ஓரளவுக்கு சுத்தபத்தமாக சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருந்தே சாப்பிடுங்க. கம்மிங் பேக் டு த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு தடவை ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே, இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திர தினம் அப்படின்னா வந்து ஸோ இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச நாள் இன்றைக்கி. ஓகே, அந்த சுதந்திரத்தை நம்ம வந்து எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும். சிலர் வந்து நல்ல விதத்தில் பயன்படுத்துகிறோம், சிலர் வந்து எல்லாமே நமக்கு செய்கிறது நமக்கு நல்லது தான் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அதை வந்து அடுத்தவங்க பர்ஸ்பெக்டிவில் இருந்து பார்க்கணும். அதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்போவுமே. ஸோ நம்ம பண்ணுறது வந்து நம்மளை தாண்டி அடுத்தவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் கொடுத்ததுன்னா அது வந்து தப்புன்னு நான் நினைப்பேன். ஸோ அதனால் வந்து சுதந்திரத்தை வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்துவோம். உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து சுதந்திரம் கிடச்சிருக்கலாம். ஃப்ரீயாக நீங்கள் எது பண்ணுறதுக்கு வேணால் ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது உங்களுக்கு எது வேணால் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கலாம். அதாவது ஈஸியாக கிடச்சிடலாம் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து எவ்வளோ இருந்தாலுமே ஸோ நமக்குன்னு ஒரு லைன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த லைன்லேருந்து வெளியில் போகாமல் ஒரு சர்க்கிளில் இருந்தோம்னா நமக்கும் சேஃபாக இருக்கும், உடம்பும் நல்லாயிருக்கும், ஸோ மைண்டும் வந்து ஹெல்த்தாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்னமோ சொல்லணும் தானே. ஓகேங்க, ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருங்க. அதுக்கப்புறம் வந்து சரிங்க, நான் ஷார்ட்ஸ் வந்து போடுறேன் இதுக்கப்புறம். சரி, ஓகே, பார்ப்போம். பை.